அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த அற்புதம் செய்வாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். 66ஆம் சங்கீதம் 19வது வசனத்திலே, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். இந்த நம்பிக்கை நிறைந்த விசுவாசம் நிறைந்த வார்த்தை ஒவ்வொரு ஜெப நேரங்களிலும் நமக்கு எழும்புவதாக. நாம் இந்த காலை நேரத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு இந்த நாளிலே நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான அற்புதத்தை எனக்கு கண்டிப்பாய் ஆண்டவர் செய்வார். நான் வெளியிலே கடந்து போகிற போது எனக்கு பாதுகாப்பை கொடுப்பார். என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்குலமான வாழ்க்கையிலே தேவன் பலத்த அற்புதத்தை எனக்கு செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு எழும்பும்போது நிச்சயமாகவே அந்த நாள் முழுவதும் கர்த்தர் பலத்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஒருமுறை ஒரு சகோதரன் அவர் போய் ஒரு அரசியல்வாதியை சந்தித்து விட்டு அவருக்கு தேவையான ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு வரும்போது நான் அவரிடத்திலே கேட்டேன், நீங்கள் போய் பார்த்தீர்களே, என்ன சொன்னார் என்று சொன்னபோது அவர் சொன்னார், நான் சொன்ன காரியங்களை, நான் கொடுத்த அந்த பெட்டிஷனை அவர் பார்த்தார், கேட்டார், அவர் நிச்சயமாக எனக்கு செய்வார் என்கிறதை அந்த மனிதன் இன்னொரு மனிதன் மீது வைத்த நம்பிக்கையை அவர் சொல்லுகிறார். ஆனால் அவருக்கு நடந்ததோ நடக்கவில்லையோ அது தெரியாது. ஆனால் ஒரு மனிதன் மீது இவ்வளவு நம்பிக்கை வைக்கிற இன்னொரு மனிதன் தேவன் மேலே அளவற்ற நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், நிச்சயமாய் பதில் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்வார். பாருங்கள், யோனா கடலின் அடியிலே மீன் வயிற்றுக்குள்ளிருந்து அவர் ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அதற்கு பதில் கொடுத்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் வாசித்து நம்முடைய விசுவாச வாழ்க்கை மேம்படத்தக்கதாக அந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது இவ்வளவு ஆழத்திலிருந்து ஒரு மனிதன் ஜெபத்தை ஜெபிக்கிற போது கேட்ட ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா, பதில் தர மாட்டாரா, நிச்சயம் செய்வார் என்கிற ஒரு விசுவாசத்தை அந்த வேத பகுதிகள் நமக்கு நம்பிக்கையூட்டுகிறது. பாருங்கள், தாவீது 139ஆம் சங்கீதத்திலே சொல்லுவார், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து பூமியின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும், உமது கரம் என்னை பிடித்தும் என்று சொல்லி அவர் சொல்லுகிற போது அவ்வளவு ஆழமான உயரமான தூரமான இடத்திலும் ஒரு மனிதன் ஜெபிக்கிற போது அவனுடைய வாழ்க்கையை பார்த்து அற்புதம் செய்கிற தேவன் இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, நீங்கள் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டுவிட்டார். நிச்சயமாய் ஆண்டவர் பதில் கொடுப்பார். இந்த நம்பிக்கை நிறைந்த விசுவாசம் நிறைந்த ஒரு அறிக்கையை செய்து பாருங்கள், நிச்சயமாய் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அதனால் தான் சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறார், மெய்யாக தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். நாமும் சேர்ந்து சொல்லுவோமா, ஆண்டவரே என் ஜெபத்தை நீர் கேட்டுவிட்டீர், என் ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் கொடுக்க போகிறீர், நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான அற்புதத்தை நீர் செய்ய போகிறீர், இந்த விசுவாசத்தோடு நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுவோமா? சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் எல்லாருமே ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் கேட்டு நீர் பதில் கொடுக்க போகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாங்கள் எங்களுக்காக, எங்கள் தேசத்துக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் எல்லா ஜெபத்தையும் ஏறெடுத்திருக்கிறோம். நீர் அந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறீர், மெய்யாய் நீர் பதில் கொடுக்க போகிறீர். நாங்கள் விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறோம், எதிர்பார்க்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you. Amen.